தென்காசி மாவட்டம் கரிசல்குளம் பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுலைமானிடம் கேட்கலாம். சுலைமான், இதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு நாட்களாக இந்த ஒற்றை காட்டு யானையானது உலா வந்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கரிசல் குடியிருப்பு இந்த பகுதியிலே ஒற்றை காட்டு யானை இன்று காலை ஊருக்குள் உலா வந்திருக்கிறது. இந்த யானையை விரட்டுவதற்காக வேண்டி பொதுமக்கள் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த பொதுமக்களில் ஒரு மாற்றுத்திறனாளியான ஒருவரை அந்த யானை லேசான முறையிலே தாக்குகின்ற நேரத்திலே வனத்துறையினர் உடனடியாக வெடிக்க வைத்து அந்த யானையை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த யானையானது எங்கும் செல்லாமல் கரிசல் குடியிருப்பு அருகே உள்ள ஒரு குளத்துக்குள் அந்த யானை நின்று கொண்டு இருக்கிறது. இந்த யானையை எந்த அடிப்படையில் வெளியே ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையிலே வருவாய்த்துறையைச் சேர்ந்த சப் கலெக்டர் லாவண்யா தலைமையிலும் டிஎஸ்பி வன ரேஞ்சர் இவங்களுடைய தலைமையிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மயக்க ஊசி செலுத்தி இந்த யானையை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதா அல்லது இன்று இரவு வரை இந்த குளத்துக்குள்ளேயே இந்த யானையை பாதுகாத்து விட்டு இரவு நேரத்திலே மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரங்களிலே இந்த யானையை வனத்துறைக்குள் விரட்டுவதா என்கின்ற ஒரு ஆலோசனையை வனத்துறையினும் வருவாய்த்துறையினும் காவல்துறையினும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒற்றை யானையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே ஏராளமான விளை நிலங்கள் இருக்கிறது. இங்கு விவசாயிகள் மா, தென்னை, வாழை போன்றவற்றை பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தினசரி இந்த ஒற்றை யானையும் இன்னும் கூட்டாக ஒரு 4-5 யானைகளும் தொடர்ச்சியான முறையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே 20க்கும் மேற்பட்ட யானைகள் வனத்துக்குள் செல்லாமல் விளை நிலங்களை தொடர்ச்சியான முறையிலே சேதப்படுத்திக் கொண்டு இருப்பதாக விவசாயிகளும் குற்றச்சாட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த யானையை இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்தினால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும் என கூறுகிறார்கள். அதனால் வனத்துறையினரும் காவல்துறையினரும் இந்த யானையை அப்புறப்படுத்துகின்ற விதத்திலே தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேடம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுலைமான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.